ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். சங்கீதம் 139:17. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஆலோசனை உண்டு. கடவுளை அறிந்திராத மக்களுக்கு சோதனையின் வேளையில் என்ன செய்வது என்று தடுமாறுகிறார்கள், எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தமது ஆலோசனையை தருகிறார். அது இலவசமானது. ஆண்டவருக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்தி அவரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லி அவருடைய ஒத்தாசைக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னை வழி நடத்தும் என்று மன்றாடுவோம். நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கும்போது மற்றவர்களைப் போல புலம்ப தேவையில்லை. நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றுக்கும் தேவனுடைய ஆலோசனை உண்டு என்பதை நாம் நினைவில் கொள்வோம். அவர் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்தவர். எல்லாவற்றுக்கும் சரியான வழியை வைத்திருக்கிறார். அவரை நாம் எப்பொழுதும் சார்ந்து கொள்வோம். அவர் கொடுக்கும் ஆலோசனை ஜெயத்தை நமக்கு தரும். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, 80 வயதை தாண்டின ஒவ்வொரு முதியவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியம், சுக பலன் தாங்க. நல்ல நினைவாற்றலோடு ஆயுட்பரியந்தம் தனது கடமைகளை தானே செய்து கொண்டு வாழ உங்க கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நோயினாலும் கவலைகளினாலும் கண்ணீரோடு மனம் வேதளித்து மனபாரத்தோடு வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் உங்க ஆறுதல் அளிக்கும் கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டு நண்பர்கள், இனஜன பந்துக்களின் உதவி கூட கிடைக்காமல் தனிமையில் நொந்து கவலையோடு கனத்த இருதயத்தோடு உம்மில் விசுவாசத்தோடு வாழுகிற ஒவ்வொருவர் வாழ்விலும் உங்க பாதுகாப்பு வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்படவும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு பரிசுத்தமாக வாழவும் வருகைக்கு ஆயத்தப்படவும் வழிநடத்துங்க. ஒவ்வொருவரின் அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், வருமானம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் குடும்பத்தில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் ரட்சிப்பில் கலிகூறவும் பிள்ளைகள் கர்த்தருடைய ஞானம் கிருபையால் நிறைந்து சத்ருவின் கண்ணிகளுக்கு விலக்கி காத்துக் கொள்ளவும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும் பிள்ளை செல்வத்துக்காக காத்திருப்போருக்கு குறைகள் அகற்றி குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் போக்குவரத்தில் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் பேறுகால பெண்களுக்கு பயங்கள் நீங்கி சுகப்பிரசவம் உண்டாகவும் நெடுங்காலமாய் வியாதியோடு உடல் பலவீனத்தோடு வாழுகிறவர்கள் ஆரோக்கியம் சுக பலத்தோடு வாழவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் மூட பழக்க வழக்கங்களுக்கும் தீய பழக்க வழக்கங்களுக்கும் தீய எண்ணங்களுக்கும் விலக்கி காக்கப்படவும் ஆட்சி பொறுப்பில் இருப்போர் உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும் உங்க கருணை தயவு வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். திருச்சபைகள் வளர்ந்து பெருகவும் சபை பாகுபாடின்றி ஊழியர்கள் சத்தியத்தை சத்தியமாக போதிக்கவும் ஊழியர்கள் மிஷினரிகள் உமக்கு பிரியமான ஊழியம் செய்யவும் ஊழிய தடைகள் அகலவும் தடை செய்கிறவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி வாழும் மக்களின் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும் தெருவோரங்களில் வாழ்வோர், ஆதரவற்றோர், ஒதுக்கப்பட்டோர், கைவிடப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள் நலன் காக்கப்படவும் ஏற்ற உதவிகள் கிடைக்கவும் பாதுகாப்பாக வாழவும் வழிநடத்துங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிக நமைமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.